ஸோ இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னா, இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் வெக்டார் ஐடென்டிட்டீஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான வெக்டார் ஐடென்டிட்டீஸ். அடிக்கடி கேள்வி கேட்கக்கூடியது. இது நெறைய ப்ராப்ளத்துல யூஸ் பண்ணக்கூடிய வெக்டார் ஐடென்டிட்டீஸ். சார் இது எல்லாத்தையும் எப்படி சார் ஞாபகத்துல வச்சுக்கிறது? இந்த மாதிரி கொசமொசன்னு டெல் கிராஸ் ஏ, டெல் கிராஸ் ஐஏ இந்த மாதிரி கன்னா பின்னான்னு நெறைய போட்டு வச்சிருக்கீங்களே, இதை எப்படி சார் ஞாபகத்துல வச்சுக்கிறது? ஒரு கேள்வி இருக்கா? ஸோ இந்த கேள்விக்கு நம்ம பதில் ஈஸியா பண்றது இந்த ஒரே ஒரு டயகிராம் போட்டா போதும். இந்த டயகிராம் போட்டா உங்களால ஒரு எத்தனை ஒரு 8 7 வெக்டார் ஐடென்டிட்டிய கண்ண மூடிட்டு ஞாபகத்துல வச்சுக்கலாம். இந்த டயகிராம் போட்டா போதுங்க. 8 வெக்டார் ஐடென்டிட்டிய கண்ண மூடி ஞாபகம் வச்சுக்கலாம். மீதி எந்த வெக்டார் ஐடென்டிட்டியும் இதுக்குள்ள தான் வரும். நீங்க எப்படி எந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்தாலும் இந்த இந்த கான்செப்டுக்குள்ள தான் வரும். அதை தாண்டி வரதுக்கு வாய்ப்பே இல்ல. சரிங்களா? சோ இப்போ ஒண்ணு ஒண்ணா நம்ம எடுத்து பண்ணலாம். இங்க பாருங்க, நான் 2 இந்த ஷார்ட்கட் எப்படி வந்து நம்ம இந்த வெக்டார் ஐடென்டிட்டி எப்படி நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத சொல்றேன். இந்த ஃபார்முலா இந்த ஷார்ட்கட் மெத்தட நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுங்கிற மெத்தட நான் இங்க சொல்றேன். சரி இங்க பாருங்க. இந்த இடத்துல ஒரு ரெட்ல டாட்டட் போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் ரெட்ல டாட்டட் போட்டிருக்கேன். இங்க வந்து ப்ளூல டாட்டட் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த 3 ப்ராப்பர்ட்டி நம்ம முடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்பர்ட்டினா இந்த ப்ராப்பர்ட்டி. இதுல வந்து ரெட் கலர்ல வந்து நான் டாட்டட் போட்டிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, இட் இஸ் அ டைவர்ஜென்ஸ் ஆஃப் டைவர்ஜென்ஸ். டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஏ வெக்டாருங்கிறது வந்து நாட் டிஃபைன்ட். அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா எந்த மதிப்பும் கொடுக்க முடியாது அதுக்கு. நாட் டிஃபைன்டு. இதை இதுலயே பண்ணும் பொழுது டைவர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் ஆஃப் டைவர்ஜென்ஸ் ஏ இஸ் நாட் டிஃபைன்டு. அதே மாதிரி இங்க பாருங்க, இதனுடைய இந்த வட்டம் போட்டா அதை 2 முறை பண்றது. கிரேடியன்ட் ஆஃப் கிரேடியன்ட் இஸ் நாட் டிஃபைன்ட். இங்க பாருங்க, கிரேடியன்ட் ஆஃப் கிரேடியன்ட் ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்ட். இந்த ஒரு ஷார்ட்கட், ரெண்டாவது ஷார்ட்கட் முடிச்சிட்டோமா? ம். ஸோ இப்போ நான் 4வது ஷார்ட்கட்டுக்கு போறேன். அடுத்து 3வது ஷார்ட்கட்டை நான் பின்னால சொல்றேன். இந்த 4வது ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து டைவர்ஜென்ஸ் ஆஃப் கிரேடியன்ட். சரிங்களா? டைவர்ஜென்ஸ் ஆஃப் கிரேடியன்ட். டைவர்ஜென்ஸ் ஆஃப் கிரேடியன்ட் வந்து என்னதுன்னா, லாப்லாசியன் ஸ்கேலார் ஃபங்க்ஷனை கொடுக்குது. இப்போ டைவர்ஜென்ஸ் ஆஃப் கிரேடியன்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன். இது வந்து லாப்லாசியன்ங்கிறது வந்து என்னதுன்னா டெல் ஸ்கொயர். இதுதான் லாப்லாசியன். இதோட இந்த ஸ்கேலார் ஃபங்க்ஷன், ஸ்கேலார்னா என்ன அர்த்தம்? டெல் ஸ்கொயர்டு. டெல் ஸ்கொயர்டுங்கிறது லாப்லாசியன் எல்ல குறிக்கக்கூடியது இந்த பை. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? டைவர்ஜென்ஸ் ஆஃப் கிரேடியன் ஒரு கேள்வி கேட்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? டெல் ஸ்கொயர்டு பைங்கிற ஒரு ரிசல்ட் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்ப இந்த இது நீங்க ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்க முடியும். அடுத்து முக்கியமானது, டைவர்ஜென்ஸ் ஆஃப் கேர்ள். சரிங்களா? டைவர்ஜென்ஸ் ஆஃப் கேர்ள். இங்க கேர்ள் பண்ணிருக்கோம், இங்க டைவர்ஜென்ஸ் பண்ணிருக்கோம். அப்போ டைவர்ஜென்ஸ் ஆஃப் கேர்ளுடைய ரிசல்ட் வந்து 0. டைவர்ஜென்ஸ் ஆஃப் கேர்ள் இந்த பக்கம் இந்த ரூட்ல போனா என்ன அர்த்தம்? தப்பாயிடும். 0. டைவர்ஜென்ஸ் ஆஃப் கேர்ள் 0. அதே மாதிரி கேர்ள் ஆஃப் கிரேடியன்ட். கேர்ள் ஆஃப் கிரேடியன்ட்டும் 0. கேர்ள் ஆஃப் கிரேடியன்ட். சீனா கேர்ள்னு அர்த்தம், டீனா டைவர்ஜென்ஸ், ஜீனா கிரேடியன்ட். ஓகேங்களா? அப்போ டைவர்ஜென்ஸ் ஆஃப் கேர்ள் வந்து 0, கேர்ள் ஆஃப் கிரேடியன்ட் வந்து 0. அதுக்கு அடுத்து லாஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இதுதான். ஸோ இங்க பாருங்களேன், கிரேடியன்ட் ஆஃப் டைவர்ஜென்ஸ். கிரேடியன்ட் ஆஃப் டைவர்ஜென்ஸ் அதான் இங்க போட்டிருக்கோம். இது வந்து இங்க பாருங்க, நான் இங்க டாட்டும் போடல, கிளாஸும் போடல. அதனால இது வந்து என்ன அர்த்தம்? கிரேடியன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இந்த டாட்டும் போடல, இதுவும் போடல அப்படிங்கிறதுனால இது வந்து என்ன சொல்றோம்? கிரேடியன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து டைவர்ஜென்ஸ். அப்போ கிரேடியன்ட் ஆஃப் டைவர்ஜென்ஸ் அதனுடைய ரிசல்ட் என்ன இருக்குன்னா, இங்க பாருங்க, கேர்ள் ஆஃப் கேர்ள் பிளஸ் லாப்லாசியன் வெக்டார். கேர்ள் ஆஃப் கேர்ள் அண்ட் லாப்லாசியன் வெக்டார். அப்போ கேர்ள் ஆஃப் கேர்ள்னா என்ன அர்த்தம்? கேர்ள் ஆஃப் கேர்ள்னா இதுதான் அர்த்தம். கேர்ள் ஆஃப் கேர்ள் ஏ வெக்டார், கேர்ள் ஆஃப் கேர்ள் ஏ வெக்டார், கேர்ள் ஆஃப் கேர்ள் ஏ வெக்டார், கேர்ள் ஆஃப் கேர்ள் ஏ வெக்டார் பிளஸ் லாப்லாசியன். லாப்லாசியன் வெக்டார் இங்க இங்க பாருங்க, வெக்டாருங்கிறதுனால ஏ வெக்டார் போட்டிருக்கேன். இங்க லாப்லாசியன் ஸ்கேலார் கொடுத்துருப்பேன், அதனால பையன் போட்டிருப்பேன் இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ அப்போ இப்போ இந்த ரிசல்ட் தான் என்னது நமக்கு கிடைச்ச மொத்தம் 7 ரிசல்ட்ஸ். இந்த 7 ரிசல்ட்ஸ்ல இந்த ரிசல்ட்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதையும் கம்பேர் பண்ணுங்க. ஏன் இதை இந்த 3வது ப்ராப்பர்ட்டி ஏன் விட்டுட்டு வந்தானா இப்போ உங்களுக்கு புரியும். இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு இந்த பக்கம் எழுதியிருக்காங்க, அவ்வளவுதான். மைனஸ் சிம்பிள் ஆயிடும் இல்லையா? இங்க பாசிட்டிவா இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா நெகட்டிவ் ஆயிடும். அதுதான் இங்க எழுதியிருக்கோம். கிரேடியன்ட் ஆஃப் டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் ஏ லாப்லாசியன் ஸ்கொயர்ட் ஏ வெக்டாருங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவல்னா கேர்ள் ஆஃப் கேர்ள் ஏவுக்கு ஈக்குவல். ஸோ அப்போ இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸும் எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, எந்த மாதிரியான உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இந்த
பேஸ்ட் ஆன் இந்த ஐடென்டிட்டி வெக்டார் ஐடென்டிட்டி ப்ராப்ளம்ஸ்ல எப்படி கேள்வி கேட்டாலும் யூ கேன் ஆன்சர். நீங்க வந்து தப்பு பண்றதுக்கான சான்சஸ்